ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆவரேஜ் அந்த டாப்பிக்கோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. லாஸ்ட் வீடியோவில் வந்து ஆவரேஜ் கொஷின்ஸ் தான் பார்ப்போம். ஸ்டில் வி ஹேவ் சம் மோர் கொஷின்ஸ். ஸோ இன்றைக்கி என்னென்ன கொஷின்ஸ் இருக்குன்னு ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 15. ஓகே, கொஷின் நம்பர் 15ல் ஆவரேஜ் ஆஃப் 15 கன்சிக்யூட்டிவ் நம்பர், 15 consecutive odd number. ஓகே, average of 15 consecutive odd number is 75 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அண்ட் வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் நம்பர்னு கேட்குறாங்க. ஸ்மாலஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் கேட்குறாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு கொஷின் பார்த்துப்போம். 5 consecutive odd number. ஓகே, 5 consecutive odd நம்பரோட ஆவரேஜ் இருக்கும் கொடுத்துருப்பாங்க. அதில் ஸ்மாலஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் கேட்டிருப்பாங்க. 5 consecutive odd நம்பர்னால் என்ன? நம்ம ABCDன்னு போடுவோம். கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர், கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர், கன்சிக்யூட்டிவ் நம்பர் அந்த மாதிரி ஏதாவது வந்து அதோட ஆவரேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா தட் குட் பி த மிடில் நம்பர். அந்த நம்பர் தான் மிடில் நம்பராக இருக்கும். ஸோ இங்கே லாஸ்ட் வீடியோவில் லாஸ்ட் கொஷினில் 5 நம்பர்ஸ் கொடுத்ததால ABCDE 5 ஆல்ஃபபெட்ஸ் போட்டோம். இங்கே 15 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ 15 ஆல்ஃபபெட்ஸ் போகணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஒரு ஷார்ட்கட் மெத்தட் நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ டோட்டல் நம்பர் என்ன இருக்குது? டோட்டல் நம்பர் வந்து 15 இருக்குது. ஓகே, 15. அந்த 15லேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1 மைனஸ் பண்ணிடுங்க. ஸோ 14. ஓகே, ஸோ இப்போ இதிலேருந்து ஈஸியாக வந்து ஸ்மாலஸ்ட்டு நம்பரும் லார்ஜஸ்ட் நம்பரும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஸ்மாலஸ்ட்டு நம்பர் என்னவாக இருக்கும் அப்படின்னா 75லேருந்து 14 மைனஸ் பண்ணுங்கள். ஸோ 61 தான் ஸ்மாலஸ்ட்டு நம்பர். லார்ஜஸ்ட்டு நம்பர் என்னவாக இருக்கும் அப்படின்னா 75ல் 14 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போது 89 தான் வந்து லார்ஜஸ்ட் நம்பராக இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ஷார்ட்கட் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் அண்ட் கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பருக்கு மட்டும்தான். ஓகே, கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸுக்கு கிடையாது. ஸோ கொஞ்சம் பெரிய நம்பராக கொடுத்து கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர், கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர் அதோட ஆவரேஜ் கொடுத்ததாங்கன்னா இந்த ஷார்ட்கட் மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே 16 கொஷின் நம்பர் 16 என்னென்னு பார்ப்போம். ஸோ கொஷின் நம்பர் 16ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதே மாதிரி பாருங்கள். 15 கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பரோட ஆவரேஜ் வந்து, ஸோ இங்கேயும் ஆவரேஜ் தான். ஓகே, ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 76 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் கேட்குறாங்க. அதே மாதிரி தான் ஸ்மாலஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் நம்பர். மேலே கொஷினில் வந்து ஆட் நம்பர் கொடுத்துருந்தாங்க, இப்போ ஈவன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பாருங்கள், டோட்டல் நம்பர்ஸ் வந்து 15. ஸோ 1 நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, 1 மைனஸ் பண்ணால் 11 வரும். இப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னவாக இருக்கும் அப்படின்னா அந்த ஆவரேஜோட 11 மைனஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ? 62. சாரி, ஸோ 14 வரும். ஸோ 76ல் 14 போச்சுன்னா 62. லார்ஜஸ்ட் நம்பர் 76ஓட 14 ஆட் பண்ணிக்கோங்க, 90. ஸோ இதுதான் அதோட ஆன்சர். ஓகே, கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் அண்ட் கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ், அதாவது லென்த்தியாக இருந்ததுன்னா. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 17. வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் அதாவது 20 நம்பர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மகிட்ட ஒரு 20 நம்பர்ஸ் இருக்குது. அந்த 20 நம்பர்ஸோட ஆவரேஜ் வந்து 61 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போது ஈச் நம்பர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 18 அப்படின்னா ஃபைண்ட் த நியூ ஆவரேஜ் கேட்குறாங்க. ஓகே, அதாவது நம்மகிட்ட ஒரு 20 நம்பர்ஸ் இருக்குது. அந்த 20 நம்பர்ஸோட ஆவரேஜ் வந்து 61ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அந்த 20 நம்பர்ஸோட ஒரு நம்பரோடையும் 18 ஆட் பண்ணால் வாட் வில் பி த நியூ ஆவரேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? நத்திங், சிம்பிள். இங்கே பாருங்கள், நியூ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி இருந்த ஆவரேஜோட 18 இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளோதான் நியூ ஆவரேஜ். அப்போ 61 + 18 வந்து 79 தான் நியூ ஆவரேஜாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. இதே இங்கே டிக்ரீஸ்டுன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆவரேஜோட இதை மைனஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் நியூ ஆவரேஜ். இங்கே மல்டிப்ளைன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆவரேஜோட இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, அதுதான் ஆவரேஜ், நியூ ஆவரேஜ். ஓகே, ஸோ இது மாதிரி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, நெக்ஸ்ட் இங்கே ஒன்று பாருங்கள். இன்னொரு நியூ அண்ட் யூனிக் கொஷின்ஸு. அதாவது 20 கன்சிக்யூட்டிவ் 20 கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பரோட ஆவரேஜ் வந்து M அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, 20 கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பரோட ஆவரேஜ் வந்து M அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நெக்ஸ்ட் 5 நம்பர் டு பி ஆடட். ஓகே, 5 நம்பர் ஆட் பண்ண போகிறாங்க. இந்த நம்பரோட 20யோட இன்னும் 5
consecutive number. Okay, next 5 consecutive number அதை ஆட் பண்ண போகிறாங்க. ஆட் பண்ணால் what will be the new average? What will be the new average? ஸோ கொஷினை ஃபஸ்ட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஒரு 20 consecutive நேச்சுரல் நம்பர் இருக்குது, அதோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த 20 consecutive ஆவரேஜோ இந்த 20 consecutive நம்பரோட நெக்ஸ்ட்டு 5 நம்பர்ஸை ஆட் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய நியூ ஆவரேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, சரி இப்போ பாருங்கள். இப்போ 1 + 2 + 3 up to 20. ஸோ இதோட ஆவரேஜ் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாக ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா போட்டிருக்கோம். n + 1 / 2, அதாவது வேறு n is equal to 20. 21 / 2 is equal to எவ்வளோங்க 10.5 வரும். ஓகே, இப்போ 5 நம்பர்ஸ் ஆட் ஆகுதா? அப்போ 1 + 2 + 3 up to எது வரைக்கும் போகும்? 25 வரைக்கும் போகும். சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 25 + 1, ஸோ 26. 26 / 2 எவ்வளோ? 13. அப்போ ஆல்ரெடி இருந்ததுக்கு எவ்வளோ, இப்போ இருந்ததுக்கு எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு? வாட் வில் பி த நியூ ஆவரேஜ்? ஓகே, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? ஆல்ரெடி 10.5, இப்போ 13. அப்போ 2.5 வந்து என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது நியூ ஆவரேஜ் குட் பி இந்த எம்மோட எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? 2.5 இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் வந்து நியூ ஆவரேஜ். ஓகே, கிளியரா? ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிக் கொஷின் இது. ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, கொஷின் நம்பர் 19. கொஷின் நம்பர் 19. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க? ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிரிக்கெட் பிளேயர் வந்து ஓகே, he made 48 and 46 and 49 and 45 okay runs in innings. Okay, runs in innings. Okay, சரி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? how many runs he made in 5th innings that the total average become 50? how many runs he made in 5th innings that the total average வந்து becomes 50. சரி, what will be the question? We need to understand the question first. ஸோ 4 இன்னிங்ஸில் வந்து 48, 46, 49, 45 இந்த மாதிரி அவர் ஆவரேஜ் ரன்னாக எடுத்திருக்காரு. ஸோ 5th இன்னிங்ஸில் ஆவரேஜ் வந்து 50 வரணும் அப்படின்னா 5th இன்னிங்ஸில் எவ்வளோ ரன் எடுத்தால் அந்த 5 இன்னிங்ஸோ சேர்த்தா அவரோட ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 50 வரும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஓகே, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. ஒன்று இங்கே பாருங்கள், 48, 46, 49, 45 இங்கே போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ 5th இன்னிங்ஸில் எவ்வளோ எடுக்கணும்? 50 வந்து ஆவரேஜ் வரணும். சரி, 50 ஆவரேஜ் வரணும்னா இது இதோட கம்பேர் பண்ணுங்கள். எவ்வளோ அதிகமாக இருக்குது? 5 அதிகமாக இருக்குது. இது இதோட எவ்வளோ அதிகமாக இருக்குது? 1 அதிகமாக இருக்குது. இது இதோட எவ்வளோ அதிகமாக இருக்குது? 4 அதிகமாக இருக்குது. இது இதோட எவ்வளோ அதிகமாக இருக்குது? 2 அதிகமாக இருக்குது. சரி, இப்போ ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், அதை வருது ஆன்சர். ஓகே, 50 + 5 + 1 + 4 + 2. ஸோ ஆவரேஜ் வந்து 62. அதாவது அவர் வந்து அவரோட 5th இன்னிங்ஸில் 52 ரன்ஸ் எடுத்தால் அந்த 5 இன்னிங்ஸும் சேர்த்து வரக்கூடிய ஆவரேஜ் எவ்வளோ வரும் அப்படின்னா 50 வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சரி, இது நார்மல் மெத்தடில் போட்டால் எப்படி போடலாம்? நார்மல் மெத்தட் பாருங்கள். சரி, நார்மல் மெத்தட் வந்து இப்போது 48 + 46 + 49 + 45 5வது இன்னிங்ஸில் எனக்கு எவ்வளோ ஸ்கோர் தெரியாது? எக்ஸ். லெட் இட் பி எக்ஸ். ஸோ 5 is equal to எவ்வளோ வரணும்? இப்போது ஆவரேஜ் 50 வரணும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 188 + x is equal to அந்த 5 அந்த பக்கம் போச்சுன்னா 250. ஓகே, ஸோ அப்போ x is equal to ஃபைனலி வந்து will be getting 62. இதே ஆன்சர் தான் இங்கே வந்துருக்கு. ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த ஷார்ட்கட் மெத்தட். ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு 20th கொஷின். ஓகே, ஸோ 20th கொஷின் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னா, சரி, 20வது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு ஆவரேஜ் மார்க். ஓகே, ஆவரேஜ் மார்க் ஆஃப் த ஹோல் கிளாஸ். ஓகே, ஹோல் கிளாஸ், ஒரு கிளாஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? ஓகே, ஹோல் கிளாஸோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 64. சரி, இப்போ இதில்
average mark of boys is 60, okay, and average mark of girls, okay, girls is எவ்வளோ 70 கொடுத்துருக்காங்க. Then find the ratio of boys and girls, okay, ratio of boys and கேர்ள்ஸ் என்னன்னு கேட்குறேன். அதாவது ஒரு கிளாஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பாய்ஸ் இருக்காங்க அது எனக்கு தெரியாது, அண்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இருக்காங்கன்னு தெரியாது, மொத்தம் டோட்டல் கிளாஸோட ஸ்ட்ரென்த்தும் தெரியாது. அப்போ டோட்டல் கிளாஸில் இருக்கிற மொத்த ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 60. அதில் பாய்ஸோட ஆவரேஜ் மட்டும் மொத்த கிளாஸோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 64. அதில் பாய்ஸோட ஆவரேஜ் மட்டும் 60, கேர்ள்ஸோட ஆவரேஜ் மட்டும் 60. அப்போனா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு எந்த ரேஷியோவில் இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஒரு பாருங்களேன், ஒரு டோட்டல் குவான்டிட்டி, ஓகே, அந்த டோட்டல் குவான்டிட்டியில் இருக்கிற ஒரு டைப் ஆஃப் குவான்டிட்டி, அந்த டோட்டல் குவான்டிட்டியில் இருக்கிற இன்னொரு டைப் ஆஃப் குவான்டிட்டி. சரி, இதை பேஸ் பண்ணி ரேஷியோ கேட்குறேன். சரி, ரேஷியோ கேட்கும்போது என்ன பண்ணலாம், இது வந்து நம்ம அந்த மிக்சர் அண்ட் அலிகேஷன் மெத்தடில் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எடுத்துக்கலாம் வச்சுக்கோங்க. 60, 70, அப்போது இதை சேர்த்தா 64. ஓகே, ஸோ இதை மைனஸ் பண்ணுங்கள், இந்த பக்கம் மைனஸ் பண்ணுங்கள், இந்த பக்கம் மைனஸ் பண்ணுங்கள். 70 - 64 வந்து 6, 64 - 60 வந்து 4. அப்போது ரேஷியோ என்ன இருக்குது, 6:4. தட் வில் பிகம் 3:2. அதாவது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட ரேஷியோ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த கிளாஸில் 3:2 இருக்கணும். ஓகே, ஸோ இது வந்து மிக்சர் அண்ட் அலிகேஷன் மெத்தடோட ஈஸியஸ்ட் மெத்தடு. இந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி வந்து மெத்தட் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஓகே, still we have some more questions in average. So next video பார்க்கலாம். Thank you for watching my video. Thank you. Bye.